ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் உங்களுக்கு கால் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஷோ ஆக மாட்டேங்குதா? அதாவது ஏதாவது இன்கமிங் கால் வந்துச்சுன்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகலை. இல்லாட்டி மிஸ்ட் கால் வந்தால் அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் ஷோ ஆகலை. இல்லாட்டி கால் சம்மந்தமாக எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸுமே உங்களுக்கு ஷோ ஆகலை. ஸோ இந்த வீடியோவில் இந்த இஷ்யூஸ் எல்லாம் எப்படி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். கால் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஷோ ஆகாட்டி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், உங்கள் மொபைல் சைலண்டில் இருக்கா அப்படின்றத ஒரு செக் பண்ணி, அப்படி சைலண்டில் இருக்கும் இருந்துச்சுன்னா அந்த சேஞ்ச் பண்ணிடுங்க. ஏன்னா சைலண்டில் இருந்தாலுமே நமக்கு சம்டைம்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஷோ ஆகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் சைலண்டில் இருக்கும் இருந்துச்சுன்னா அதை சேஞ்ச் பண்ணிடுங்க. அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் உள்ள போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே இங்கே பாருங்க உங்களுக்கு டூ நாட் டிஸ்டர்ப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் ஒன்ல இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த ஆப்ஷன் ஒன்ல இருந்தாலுமே நமக்கு சம்டைம்ஸ் நோட்டிஃபிகேஷன் வராமல் இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஏன்னா இங்கேயுமே கால்ஸ் மெசேஜஸ்க்கு இன்கமிங் கால் அவுட் கோயிங் கால் இது சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கும் பிளாக் ஆகிடும். ஏன்னா நம்ம டூ நாட் டிஸ்டர்ப் மோடில் போட்டு வச்சிருப்போம். ஸோ இந்த ஆப்ஷன் எனேபிள் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க. அதோட இங்க நீங்க பார்க்கலாம் உங்களுக்கு லாக் ஸ்கிரீன் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கும். ஸோ இதுலையுமே லாக் ஸ்கிரீன் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன்ல இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. ஏன்னா உங்க ஃபோன் மோஸ்ட்லி லாக்ல இருக்கலாம். ஸோ அந்த டைமே கால்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போது உங்களுக்கு ஷோ பண்ற மாதிரியா இருக்கணும். ஸோ அதனால இந்த ஆப்ஷனை டர்ன் ஆன் பண்ணிருங்க. அடுத்த ஸ்டெப்பா செட்டிங்ஸ் உள்ள போங்க. செட்டிங்ஸ்ல போயிட்டு ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள போங்க. இங்க பார்க்கலாம் உங்களுக்கு நிறைய ஆப்ஸ் காட்டும். இதுல ஃபோன் அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணி ஃபோன் ஆப்புக்குள்ள போயிருங்க. இதுக்குள்ள போனதுக்கு அப்புறமா இங்கேயுமே நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது அலவுட்ல இருக்கா அப்படின்றத பாருங்க. அதோட சம்டைம்ஸ் இந்த இடத்துல ப்ளாக் பண்ணியிருப்போமா இருந்தாலும் டர்ன் ஆஃப் பண்ணியிருந்தாலுமே நமக்கு கால் நோட்டிஃபிகேஷன்ஸ் வராது. ஸோ இந்த ஆப்ஷன் ஒன்ல இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. அதோட சவுண்ட் அண்ட் வைப்ரேஷனுமே ஒன்ல இருக்கான்றதை பாருங்க. ஸோ இந்த ஒரு ஆப்ஷனையுமே நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த எல்லா ஸ்டெப்ஸையுமே ட்ரை பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல கால் நோட்டிஃபிகேஷன்ஸ் கால் சம்பந்தமான எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் ஷோ ஆகாத ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட் ஆகுச்சா இல்லையான்றதையுமே கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போன வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க.